வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு அதிசார பயிற்சி தன்னுடைய நட்பு வீடாக சொல்லக்கூடிய உச்ச வீடாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கே வக்ரமாகி திரும்பவும் மிதுன ராசிக்கு வருகிறார். 12 ராசிகளுக்கும் அதில் உள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை, 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகுதசை, 12 + 1 18 30. 30 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 33 வரைக்கும் கூட ராகுதசை நடப்பில் வரலாம். ஒரு சில பேருக்கு 27 வயசு வரைக்கும் கூட ராகுதசை அப்படிங்கிறது நடப்பில் வரலாம். இது சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ராகுதசை நடக்குது, என்னோட கணக்குப்படி 16 வயசுலேருந்து 20 21 வரைக்கும் ராகுதசை நடக்குது அப்படின்னா, இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குரு பயிற்சி அப்படின்னாக்கா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிருக்கிறார். ஆனால் இப்போ 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அவருடைய பயிற்சி அப்படிங்கிறது. அங்கேருந்து வக்கரமாகி 6ஆம் இடத்துக்கு அவர் போயிடுவார். இருந்தாலும் இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பதியும் போது எப்படி இருக்கும்? படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இப்போ ராகுதசை உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட 7.5 சனியிலேருந்து விடுதலை ஆகி வந்த பிறகு உடனே இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அதாவது ரெண்டுமே ஒன்றா வந்துச்சு. சனி பயிற்சியும் குரு பயிற்சி பக்கத்தில் வந்துடுவே. உடனே 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு குரு அருள் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு அனுகிரகம் தான் எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப வெயிலில் ரொம்ப வெட்கில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு குளிர்ச்சியான ஒரு இது கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி குருவுடைய பார்வை அப்படி இல்லைனாக்கா குருவுடைய அமைப்புங்கிறது 7.5 சனி விடுதலையான பிறகு குருவுடைய பார்வை வந்தாலே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 7.5 சனி விடுதலையான பிறகு இந்த ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு படிப்பு ரீதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி, எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள், வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்க போகிறீங்க. நெகட்டிவாக எதுவும் இல்லை. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டதான் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இந்த 7.5 சனிக்கு பிறகு அரியர் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது நிறைய உங்களுக்கு படிப்பு ரீதியாக தொந்தரவுகள் அதிகமாக கொடுத்துருக்கு, மனசு ரீதியாக நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கு. 7.5 சனியில் கூட ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்காங்க. அவங்களாம் பரவாயில்ல, இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, வேலை தேடிட்டு இருங்க, வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும். வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஏதோ ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும். அது ஆக்டிவேஷன் ஆகும். குரு நன்மை செய்யாத கிரகம். ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும், ஒரு முயற்சி பண்ண வைக்கும், அவ்வளோதான். ஒரு எழுந்திச்சு ஓட வைக்கும். அது மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா உடனே வேலை கிடைக்கும். இப்போ தசாபுத்தி உங்களுக்கு நல்லாவும் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி இப்போ உங்களுக்கு பார்வை பார்க்கறதுனால சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு நான் நல்ல வளர்ச்சி அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அப்படிங்கிறது பார்வை பட்டுச்சுனாக்கா அந்த தசா புத்தி ரீதியாக ராகு தசையில் இருக்கிறீங்க. இப்போ ராகு தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா ஒரு சில பேருக்கு அந்த 7.5 சனி விடுதலை ஆன மாதிரியே இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த 7.5 சனி விடுதலை ஆன மாதிரியே இருக்காது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகாது, அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கஷ்டத்தை தான் இன்னும் அனுபவிச்சுட்டு வருவீங்க. அது மட்டும் அந்த மாதிரியான நபர்களுக்கு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு கை கொடுத்து தூக்கி விட்ட மாதிரி. உங்களை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க எதிர்க்க நீங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் எந்திரிச்சு நிற்கலாம். கடன் அமைப்பு இருந்தாலும் சரி, கடன் அமைப்பு தரும் இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 7.5 சனி விடுதலையான பிறகு திருமணமே நடக்கலை, இன்னமும் எனக்கு கிடைக்கல, வரன் கிடைக்கல, ஏதாவது தள்ளி போயிட்டே இருக்குது, என்னதான் நடக்கும்? இப்போ நடக்கும். இப்போ திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இன்னும் என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க சேரலை அப்படின்னா இப்போ சேருவாங்க. இப்போ இந்த குருவுடைய பார்வை, அதாவது குருவுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசுனீங்கனாக்கா, அதாவது பெரியவங்களை வச்சு பேசினால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிட்டிவான பதில் வரும். அந்த அளவுக்கு இந்த தூண்டக்கூடியது தான் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது. ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர்
சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். வீட்டில் வந்து சுப விசேஷம் அதுமாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி யோகத்தையும் கொடுக்கும் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை சொல்லவே தேவையில்லைங்க. குருதசை நன்மை செய்யாதுன்னு சொல்ல முடியாது, இருக்கிற இடத்த பொறுத்து. இது அவயோக கிரகம். உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. அதுலேயும் 3 அப்படின்னா அவரோட வீடு 2 பலனும் நடக்கும். ஒரு பக்கம் நல்லா இருக்கும் தொழில், ஒரு பக்கம் வந்து குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு வீக்னஸ் வச்சுனே இருக்கும் அந்த குரு 3ஆம் இடத்துல இருந்தால். 12ல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். 3, 6, 10 சொன்னேன் இல்லையா, 3 தவிர்த்து 6, 10, 11 இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த குரு பகவான் சிறப்பான ஏற்றங்கள் கொடுக்கும். அது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 7 சனிலேருந்து விடுதலையாக வெளியே வந்திருக்கீங்க. இப்போ வந்து எப்படி இல்லைனாக்கா தொழிலும் ஒன்றும் கை கொடுக்குற மாதிரி தெரியல, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலையும் கை கொடுக்குற மாதிரி தெரியல, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குங்க பரவாயில்ல, திருப்தியாக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. ஏன்னா பொருளாதார வரவும் கொடுத்துருக்க மாட்டார். குரு வந்து பொதுவாகவே சுப கிரகம், பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம். குரு பார்வை உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, அவர் வந்து அவயோகராக இருந்தால் கூட கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு உச்சமாக வரும்போது அந்த பார்வை இருக்கிற இடத்த வச்சு, இப்போ நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னாக்கா நல்ல பார்வையாக இருந்தால் ஓகே தான், அவர் நல்லவர் தான், அதாவது பொதுவாகவே நல்லவர் தான். அப்படி இருக்கும்போது சுபகிரகம் வருமானத்தை கொடுக்கும். இப்போ வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு, ஆனால் வந்து அங்கே பணம் வரல, எனக்கு அதுமாரி வரும். தொழில் ரீதியாக பணம் லாக் ஆகிருக்கு, அதெல்லாம் வரும். இப்போ இந்த டைமில் வந்து எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். அதெல்லாம் நல்லபடியாக எடுத்துக்கலாம். இந்த குருவுடைய பயிற்சிக்கு பாசிட்டிவாக அப்படின்னு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, குருதசையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது குருதசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அபரிவிதமான வளர்ச்சி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா குரு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். தசையும் பார்த்தீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய தசை. இது உங்கள் சுய ஜாதகத்தில் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, இல்லைனா சுபகிரக வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த பார்வைலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. உடனே உங்களுக்கு அந்த தசை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது முதல் 10 வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணுறவங்க. ஏன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடை தாமத்தோடு கிடைக்கும், ஆனால் கிடைச்சிரும். இப்போ குரு பார்வை இப்போ கிடைக்கும், இல்லைனா அடுத்த வருஷம் 2026 குருவுடைய பார்வை முழுசாக இந்த உச்ச வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் அது மாதிரி கிடைச்சிரும். ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கடன் அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். 6லேருந்து 7க்கு வரும்போது கடன் அமைப்பு கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது மாதிரி அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி பலவீனமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான டைமில் ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் தொழில் ரீதியாக. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியாக நல்லா ஒரு மாற்றம். ஆனால் குரு கொடுத்துட்டா அதை வந்து 2வது வாங்காது. எப்பவுமே ஒரு பொசிஷனுக்கு வந்து குரு பயிற்சி ஆகும்போது கிடச்சிச்சின்னு வச்சிங்களேன், ஒருத்தருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது, அந்த ப்ரொமோஷன் வந்து குரு பயிற்சிக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு குரு பயிற்சிக்கு உடனே கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த குரு பயிற்சிக்கு கிடைச்ச அந்த ப்ரொமோஷன், அதாவது அந்த பதவி உயர்வு, வளர்ச்சி, தொழில் ரீதியான வளர்ச்சி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சிச்சுன்னா அதாவது நல்ல பலன்கள். அது கடைசி வரைக்கும் அது அந்த டவுன் வராது எப்பவுமே. அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசைகள் அவயோக தசையாக இருந்தால் கூட உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. அந்த பொசிஷனை விட்டு இறங்க மாட்டீங்க. ஆனால் அந்த இடத்துல கஷ்டப்படலாம், திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படலாம், இல்லைனாக்கா அதாவது ரொம்பலாம் இருக்காது. அப்போ கூட பண வரவு அந்த அளவுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பொசிஷனில் உக்காண்ட பிறகு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம், மனஸ்தாபங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம், நண்பர்கள் வழியில் ஏதோ ஒன்று உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்புகள் பாதிப்பில் இருக்கோ அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், லைட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு பதவி விட்டு இறங்க மாட்டேங்க கீழே. அதன் பிறகு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இன்னொரு தசை வரும்போது அது மாதிரி குரு பயிற்சி வரும்போது தூக்கி மேலே உட்கார வைக்கும். திரும்ப ஹையர் பொசிஷனுக்கு தான் போவீங்களே தவிர அது வந்து அந்த கீழே வராது. குரு கொடுத்தால் அந்த அளவுக்கு வந்து வலிமையாக கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய தசைகளோ இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி இல்லை ராகுகேது பயிற்சி இதில் வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் கஷ்டப்பட மாட்டீங்க. குருவை மட்டும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து அவயோக கிரகம் தான் இல்லைன்னு சொல்லலை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த குரு பகவான்கிட்ட. நிறைய வந்து அந்த பயிற்சிக்கு முன்னாடி கொடுக்கும், பயிற்சி அன்னைக்கு கொடுக்காது. நிறைய பேர் வந்து பயிற்சி அன்னைக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, குரு பயிற்சி ஆச்சு எனக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க. குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுப்பார் குரு. எல்லா ராசிக்கும் கொடுப்பார். அது நல்ல மாற்றமா
இல்லை அவயோகம் செய்யக்கூடிய மாற்றமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதான் 6, 8, 12 அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு பலன், 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன். ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வலிமையாக இருக்கணும். இப்போ வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து இவர் வலிமையானவர் தான், இல்லைன்னு சொல்லலை. இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் கர்ம அடிப்படையில் வாங்கின இடம் இருக்கு இல்லையா, அந்த சாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அவருக்கு என்ன வலு இருக்குது அதை சம்மந்தமாக இப்போ கோச்சார ரீதியாக வரும்போது அந்த பலன்களை கொடுப்பார், அந்த மாற்றத்தை கொடுப்பார். ஒரு சில பேருக்கு வந்து பதவி இறக்கவும் செய்யும் அந்த குரு பகவான். ஒரு சில பேருக்கு வந்து அதாவது கடன் அமைப்பு கொடுத்துரும். அப்போ கடன் அமைப்பு கொடுத்ததாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கடன் அமைப்பு குறையல அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அது மாதிரியும் இந்த குரு பகவான் கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த குருக்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா குரு பயிற்சிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா குரு பயிற்சிக்கு பிறகு அந்த வக்கர காலங்களில் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா அடுத்த குரு பயிற்சிக்கு தான் கொடுக்கும். அந்த கட்டத்தில் இடையில வந்து சைலண்டாகவே இருக்கும் அந்த குரு பகவான். மற்றபடி தசை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தசை நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம், இது மாதிரியான இதுதான் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கணும். அதனால இந்த தொழில் நடத்தக்கூடியவர்கள் மகர ராசியில திருவோண நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னாக்கா நிறைய கடன் அமைப்பை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும். மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க, ஆனால் கடன் அமைப்பு தீரும். 6ஆம் இடத்துல போகும்போது உங்களுக்கு நிறைய கடன் வாங்கி கடன் கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து வருமானம் வந்து கடனை கொடுப்பீங்க, கடனை கட்டி முடிப்பீங்க. கடன் அமைப்பு, நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு பயிற்சி அதாவது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி மகாதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை தான். நிறைய பேர் வந்து மகர ராசியில் இப்போ 7 சனி விடுதலையான பிறகு அந்த சனி தசையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுனே வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், இல்லைனா அவயோகம் செய்யக்கூடிய புத்தியாக இருக்கும். அது இருந்தாலும் அது வரைக்கும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த டேட் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். இப்போ தூங்கினவங்களை தட்டி எழுப்பி விடும், அவ்வளோதான். இப்போ படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவன் நடிக்கிறானா கூட இருக்கட்டும், அவனை தட்டி எழுப்பி ஓட விட்டுரும் கம்முன்னு. அந்த அளவுக்கு அந்த குரு பகவானுக்கு வந்து வலிமை இருக்கும். குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த டைம் அப்படிங்கிறது என்னென்னா பணம் லாக் ஆகிருந்ததுன்னா சனி பகவான் தசையில் ஒரு மணி லாக் ஆகிருக்கும், கொடுத்த பணம் வராமல் இருக்கும், அப்போ வரும். அந்த கேஸ் ரீதியாக நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதெல்லாம் நெகட்டிவ் பலன்கள் வந்து பாசிட்டிவாக மாறும் அதிகபட்சமாக. இப்போ பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாக மாறுமானா அப்படி கிடையாது. பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு போயிட்டே இருக்கு, நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. முதல்ல நிறைய பேர் வந்து ஏதோ நடக்குது அப்படின்ட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த மன உளைச்சலேருந்து வெளியே வர்றது இந்த சனி மகாதசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். குருடைய பார்வை அப்படிங்கிறது சனி பகவானுடைய தசையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சி அந்த டைமில் கொடுக்கும். தொழில் ரீதியாக என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். என்னென்னா மேற்கொண்டு கொஞ்சம் கடன் வாங்காதீங்க. இப்போ வந்து வாங்கி செலவு பண்ண வைக்கும். உங்களுக்கு வேலையில் இருந்தது ஓரளவுக்கு வருமானம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு லோன் மட்டும் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடன் அமைப்பு கொஞ்சம் கம்மி பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை, பாகிஸ்தானாதிபதி தசை. பாகிஸ்தானாதிபதி நன்மை தான் செய்யணும், ஆனால் வந்து 6 கூடைய பலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எனக்கு கடன் இருக்குது சார் அப்படின்வாங்க. கடன் இருந்தால் தூக்கம் வராது. இப்போ அந்த கடன் சுமையெல்லாம் குறையும். புதன் தசையில் ஏற்பட்ட கடன் இப்போ குறையும். இந்த 1.5 மாசத்துல அந்த குரு பகவானுடைய பயிற்சியில குறைஞ்சிருமா, இது என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய குருடைய பயிற்சிக்கு அடித்தளம். இப்போ வந்து ஒரு விஷயத்த பண்ணுச்சுனாக்கா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து அந்த கடன் சுமைங்கிறது குறையும் டோட்டலாகவே. அதுக்குண்டான வருமானத்தை இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியை பார்க்கும்போது பலமாக, அதாவது குருடைய உச்ச வீட்டுக்கு வரும்போது, சந்திரனோட வீட்டுக்கு வரும்போது, அப்போ வந்து அந்த கடனெல்லாம் டோட்டலாக அந்த கடன் சுமையை குறையிறது, அதோட வந்து வருமானத்தை கொஞ்சம் பெருக்கி கொடுக்கறது, 7 சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது, மன அழுத்தங்கள் தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள், இது எல்லாமே. ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கடன் கன்ஃபார்மாக வச்சுருக்கு. கடன் இல்லாத மனிதனே இருக்க முடியாது. ஒன்று சுப கடனாக இருக்கும், இல்லைனா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட கடனாக இருக்கும். அதே மாதிரி புதன் தசை செவ்வாய் புத்தியில் இருக்கிறவங்களுக்கு கேஸ் இருக்கலாம் சொத்து சம்மந்தமாக. அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய 7 வருடங்கள், கடைசி 75லேருந்து 82 வரைக்கும் அந்த புதன் தசை செவ்வாய் புத்திக்கு பிறகு வரக்கூடிய 7 வருடத்தில் எப்படி அந்த கேஸ் எல்லாம் இருக்கும். அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு சொத்து சம்மந்தமான கேஸு, கடன் சம்மந்தமான கேஸு, அதெல்லாம் வந்து இப்போது சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை குருவுடைய அதிசார பயிற்சி கொடுக்கும். நன்றி.